இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன சரி விடுங்க. மக்கள் அவங்களுக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் நல்லவங்களாம், அதே மக்கள் நமக்கு ஓட்டு போட்டா அந்த மக்கள் கெட்டவங்களா? தற்குறியா? இதே மக்கள் தான் இத்தனை வருஷமா உங்களுக்கு ஓட்டு போட்டுட்டு இருந்தாங்க. உங்களுக்கு மட்டும் என்ன வேற ஏதாவது பிளானட்ல இருந்து குதிச்சு ஓட்டு போட்டு போனாங்களா? தற்குறியாமா? தற்குறி நல்லா வருது, வேணான்னு பாக்குறேன். எங்க அண்ணன் விஜயகாந்த் அண்ணன் சொல்ற மாதிரி நம்ம புதுசா அந்த சூட் எல்லாம் போட்டு வரோம்ல, அதை பத்தி கூட நிறைய பேரு ஏன் நாமெல்லாம் கோட் சூட் எல்லாம் போடக்கூடாதா? அதிகாரம் செய்யறவங்களும் ஆதிக்க சக்திகளும் மட்டும்தான் கோட் சூட் எல்லாம் போடணுமா என்ன? அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது. நான் என்ன கலர் கலராவா போட்டு வரேன்? ரெண்டே கலர், நம்ம எல்லாரும் மனசு மாதிரியே பிளாக் அண்ட் ஒயிட். எல்லாத்திலும் பிளாக் அண்ட் ஒயிட்டா இந்த விஜய் இருப்பான் அப்படின்னு காட்டுறதுக்கு தான் அந்த கலர். அடுத்து அந்த பிளாக் கூட யாரை குறிக்கும் எதை குறிக்கும்ன்றது நான் சொல்லிதான் தெரியணும்னு அவசியம் இல்லாத உங்களுக்கே நல்லா. இந்த 200 யூனிட் கட்டணமில்லா மின்சாரம் அறிவிச்சோம். அதுல ஆல்ரெடி இருந்த 100 யூனிட் திமுக கொடுத்தது கிடையாது. மேடம் ஜெயலலிதா மேடம் இருந்தப்போ செஞ்சுட்டு போனது. ஸ்டாலின் சார் பதவி போன அந்த கடுப்புல அறிக்கையா விட்டு தள்ளிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ணீங்க உங்களுடைய ஆட்சியில? மக்கள் பணத்தை, டாஸ்மாக்ல இருந்து அடிச்ச அந்த பணத்தை, ஊழல் செஞ்ச அந்த ஃபைல க்ளோஸ் பண்றதுக்கு அலையா அலைஞ்சிங்க. ஆனா இந்த விஜய் மக்களுக்கு தொந்தரவா இருக்கிற அதே டாஸ்மாக க்ளோஸ் பண்ணா. இந்த விஜயும் தமிழ்நாட்டு மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜய் தான் தமிழ்நாட்டு மக்களோட ஒரு உண்மையான ஒரே பிரதிநிதி. இது இன்னைக்கும் சரி, நாளைக்கும் சரி, நாளன்னைக்கும் சரி, இதுதான் நிஜம். மறுபடியும் சொல்றேன், நமக்கும் மக்களுக்கும் இடையே இருக்கிற இந்த பூர்வ ஜென்ம பந்தத்தை, அந்த உறவை ஏதோ இந்த சதிகள் சூழ்ச்சிகள் பண்ணி யாராலையும் எதுவும் கெடுக்கவே முடியாது. கெடுக்க ட்ரை பண்ணீங்க. நம்ம ஆட்சிக்கெல்லாம் வரதுக்கு முன்னாடி என்ன சதிகள், என்ன சூழ்ச்சிகள், என்னென்னலாம் பண்ணி எப்படி எப்படியெல்லாம் தடுத்துடலான்னு. ஆனா இப்ப ஆட்சிக்கு வந்த இந்த சாமானிய மக்கள் ஆட்சிய நீங்க இந்த எதிர்கட்சியா இருக்கும் போது ஒண்ணு யூஸ் பண்ணுவீங்கல்ல, இந்த அறத பழைய டெக்னிக், அதெல்லாம் யூஸ் பண்ணி நம்மளையும் மக்களையும் பிரிச்சலாம்னு நினைச்சீங்கன்னா அது ஒரு காலம் நடக்காது. மக்கள்லாம் ரொம்ப தெளிவாயிட்டாங்க சார், ரொம்ப தெளிவாயிட்டாங்க. அதனால ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு மக்கள் மனசை வெல்ல பாருங்க. விவசாயிகளோட அந்த கடனை தள்ளுபடி மேக்சிமம் இந்த 1 மந்த்ல என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சான். நீங்க தான் அந்த நிதி சம்பந்தமா இருக்கிற எல்லா கேட்டையும் லாக் பண்ணி வச்சுட்டு போயிருக்கிறீங்க. அதை சரி செய்ய வேணாமா? அதை ஒழுங்குபடுத்த வேணாமா? அதனால மறுபடியும் சொல்றேன், இந்த விஜய் பொய் சொல்லி ஏமாத்துறதுக்காக அரசியலுக்கு வரல. உங்க கூடவே நிக்கிறதுக்காக மட்டும்தான் அரசியலுக்கு வந்திருக்கிறேன். அதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது. கவலையப்படாதீங்க விவசாய பெருமக்களே. அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு, அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி திமுகவும் மற்றும் பலரும் மாறி மாறி கூவுறீங்க. நான் ஒண்ணு கேட்கிறேன், இந்த மாடல் அரசுன்னு சொல்றீங்களே, அதுல என்ன செஞ்சு வச்சுட்டு போயிருக்கீங்க? ஒரு ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதை பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ், அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க.